பிக் பாஸ் சீசன் 9ல வந்து 12த் எவிக்ஷனா வியானா அவங்க வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க ரம்யா ஜோக்கு தொடர்ந்து. பட் வியானாவோட எவிக்ஷன் வந்து எனக்கு டோட்டலி ஒரு அன்ஃபேர் அப்படின்னு தான் தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, வியானா வந்து வந்த புதுசுலயே வந்து அவங்க வந்து இந்த கிரிஞ்ச் பண்றாங்க. டெய்லர் அங்கிள் இந்த ஜாக்கெட்டை தைச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற அந்த சாங் எல்லாம் பேசுறாங்க. ஒருமே கியூட்னஸ் பேர்ல கிரிஞ்ச்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் சொன்னாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். என்னாலேயே அதை சகிக்க முடியல. பட் இருந்தாலும் டாஸ்க்னு வரும்போது இல்ல ஒரு ஒப்பீனியன் ஷேர்னு வரும்போது அவங்களுடைய பாயிண்ட் வந்து வேலிடா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப மெச்சூர்டா பேசுனாங்க நிறைய இடத்துல. அதனால வந்து விஜய் சேதுபதி அவர்களே நிறைய இடத்துல வந்து வியானா வந்து பாராட்டியிருக்காங்க. உங்க கேம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இடையில எஃப்ஜே அவர்கள் கூட சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற தப்பான ஒரு முடிவு எடுத்து ட்ராக் மாறி போய் டோட்டலா வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியே வந்து இழந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே கொஞ்சம் நம்ம வந்து மாறிக்கலாம்னு சொல்லி டோட்டலா ட்ராக்கை மாத்தி எகைன் அவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு. ஸோ வியானாவுடைய எவிக்ஷனுக்கான காரணம் நான் சொல்றது என்னன்னா வியானா அவர்கள் தான். அந்த லவ் ட்ராக் எல்லாம் போகாம எஃப்ஜே கூட அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஒரு ஆர்கானிக்கா இல்லாம இன்ஆர்கானிக்கா கொடுத்த அந்த லவ் கண்டென்ட்ஸ்ல அந்த டைம் எஃபர்ட்டை வந்து அவங்களோட கேமுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிஆர் இல்லாமயே வியானா இந்நேரம் உள்ள இருந்திருப்பாங்க. ஏன்னா பிஆர் வச்சுட்டு நிறைய பேர் என்னென்னமோ அட்ராசிட்டி எல்லாம் பண்றாங்க. மைக்க கட்டி வச்சுட்டு பிக் பாஸையே அவமதிக்கிறாங்க. அவங்களாம் உள்ள இருக்கும்போது வியானா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா எனக்கு இன்னொரு சைடுல வியானா போறதுக்கு பதிலா சாண்ட்ரா போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா சாண்ட்ரா இன்னும் நடிப்பு அரக்கி யப்பா! ரம்யா ஜோ போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு ஆக்டிங். பாரு இருக்கும்போது பாருக்கு பேசுறது, ரம்யா ஜோ போகும்போது ரம்யா ஜோக்கு பேசுறது. ஆனா ஊனா இந்த சேச்சிக்கு வந்து காஃபி போட தெரியுதோ இல்லையோ, கண்ணுல இருந்து தண்ணிய மட்டும் நல்லா அரட்டிருக்கு போட தெரியுது. ஆனா ஊனா அழுதுடுறாங்க. அதாவது நடிப்பும் எனும் கோயிலில் இவங்க தான் சிறந்த பூசாரி எனப்படும் வந்து நேத்தே உண்மையிலேயே எனக்கு தோணுச்சுங்க. பிரஜன் அவர்கள் வந்து எவிக்ஷன் ஆகும்போது அப்படி ஆக்டிங்க போட்டு அழுதவங்க, பேசாம இவங்க எவிக்ட் ஆயிருக்கலாம். அட்லீஸ்ட் குடும்பமா போய் ஹேப்பியாவது குழந்தைய பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு பிரச்சனை எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க பண்ற அந்த டாக்ஸ் ஆகட்டும், கேம் பிளே ஆகட்டும் எதுவுமே வந்து ரசிக்கிற தன்மையாவே இல்ல. ஸோ வியானாக்கு பதிலா சாண்ட்ரா போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் வியானோட எவிக்ஷன் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அன்ஃபேரா தான் இருந்துச்சு. அதாவது பிரவீன், கெமி வரிசையில் வியானா அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு.